புகழ்பெற்ற மைசூரு தசரா விழாவின் முக்கிய நிகழ்வான ஜம்பு சவாரி ஊர்வலம் இன்று மாலை நடைபெறவுள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் மைசூருவில் திரண்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், எவ்வளவு மக்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள்? விவரங்கள். கர்நாடகாவின் திருவிழா என்று சொல்லக்கூடிய கர்நாடகாவின் நடகப்பா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திருவிழாவானது 415 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கின்றன. 415வது ஆண்டாக நடைபெறக்கூடிய இந்த விழா கடந்த மாதம் 22ஆம் தேதி தொடங்கி விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த 10 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவினுடைய மிக முக்கிய நிகழ்வான இந்த தசராவினுடைய விழா தான் இன்று நடைபெறுகின்றது. இதற்கான ஏற்பாடுகள் தான் தற்பொழுது முழு வீச்சில் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் தங்க அம்பாரியில், அதாவது 750 கிலோ எடை கொண்ட தங்க அம்பாரியில் சாமுண்டீஸ்வரியை யானைகள் ஊர்வலமாக சுமந்து வரக்கூடிய அந்த நிகழ்வு தான் மிகவும் புகழ்பெற்ற ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காகத்தான் ஏராளமான மக்கள் இந்த பகுதியில் மைசூரில் திரண்டிருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களாகவே கர்நாடகத்தினுடைய பல்வேறு பகுதிகள் மட்டுமன்றி அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளி நாடுகளில் இருந்தும் கூட ஏராளமான மக்கள் இங்கே வந்திருந்தார்கள். குறிப்பாக கடந்த 10 நாட்களில் மட்டும் ஒரு 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மைசூருக்கு சுற்றுலா பயணிகள் வந்து சென்றதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் இன்று ஒரு நாளில் மட்டுமே ஒரு 10 லட்சம் பேர் மைசூரை நகரில் திரண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மைசூர் அரண்மனைக்கு உள்ளாக ஒரு 3000த்திற்கும் அதிகமானோர் அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் மாலையில் இந்த வழி தடத்தில்தான் அந்த யானைகளுடைய ஊர்வலம் என்பது நடைபெற இருக்கிறது. இதற்காக 2 மாதங்களுக்கு முன்பாகவே யானைகளுக்கு கொண்டு வரப்பட்டு ஒரு முழுமையாக பயிற்சி என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. பயிற்சி பெற்ற அந்த யானைகளில் அபிமன்யு என்ற யானை தான் இந்த ஆண்டு அந்த தங்க அம்பாரியை சுமந்து வருகிறது. எஞ்சிய 13 யானைகளும் புடைசூழ அந்த 14 யானைகளும் ஊர்வலமாக அந்த வரக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை காண்பதற்காகத்தான் இந்த ஏராளமான பொதுமக்கள் மைசூரில் திரண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இந்த யானைகளுடைய ஊர்வலத்திற்கு முன்பாக அரசினுடைய சார்பில் ஒரு 50 அணிவகுப்பு ஊர்வலம், அதாவது அரசினுடைய பல்வேறு துறைகளின் சார்பாக நடத்தக்கூடிய இந்த திட்டங்களை பறைசாற்றக்கூடிய வகையிலான அணிவகுப்பு வாகனங்களும் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்க இருக்கின்றன. இதற்கான அந்த இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தான் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. யானைகள் முழுமையாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அந்த தங்க அம்பாரியை பொறுத்த வரைக்கும் ஆண்டிற்கு ஒரு முறை தான் அந்த பாரம்பரியமான தங்க அம்பாரி அரண்மனையிலிருந்து வெளியே கொண்டு வரும். 750 கிலோ தங்கம் மற்றும் சந்தன மரத்தால் ஆனது யானைகளுடைய தந்தம் இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தங்க அம்பாரியும் அலங்கரிக்கப்பட்டு யானையின் மீது வைத்து அந்த எடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்பது தற்பொழுது நடைபெறுகிறது. அதே போன்று காலையில் மன்னர் யதுவீர் இங்கு இருக்கக்கூடிய வன்னிமரா என்று சொல்லக்கூடிய அந்த மரத்திற்கும் பூஜைகள் செய்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கின்றார். இந்த பாரம்பரிய முறைப்படி இன்னும் சற்று நேரத்தில் நந்தி தூணுக்கு முதலமைச்சர் பூஜை செய்து இந்த ஊர்வலத்தையும் தசரா விழாவையும் முறைப்படி தொடங்கி வைக்கிறார். அதற்கு பிறகாகத்தான் இந்த தசரா ஊர்வலம் என்பது தொடங்கி இருக்கிறது. அரண்மனையிலிருந்து தொடங்கி சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கக்கூடிய வன்னிமரா மடத்தில் நிறைவடைய இருக்கிறது. அங்கு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினத்தில் மட்டும் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திரள்வார்கள் என்ப ஏற்கனவே முன்கூட்டியே கணிக்கப்பட்டதால் போலீசாரும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். 6000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.